அனைவருக்கும் நமஸ்தே. நமது கூட்டமைப்பின் அனைத்து காரியகர்த்தர் தனிப்பட்ட நலன் மற்றும் அவர்தம் குடும்ப நலன் வேண்டி நம் அனைத்து கூட்டமைப்பு மற்றும் கலியுகம் அறக்கட்டளை சார்பில் மனிதனின் தினசரி வாழ்க்கையில் வேதாந்தா என்ற தலைப்பில் சிறப்பு சத்சங்கம் ஜூலை 28ஆம் தேதி ஞாயிறு காலை சரியாக 10 மணிக்கு வெட்டுவெண்ணி உள்ளரங்கில் நடைபெற்றது. இந்த சத்சங்கத்தில் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி ரிஷிகேஷ் அவர்களின் சீடரான பிரம்மஸ்ரீ அருள்ஜி கோயம்புத்தூர் அவர்கள் கலந்து கொண்டு அருளுரை வழங்கினார்கள். நிகழ்ச்சி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ ஆர். செந்தில் முருகன் அவர்களின் பிரார்த்தனையோடு ஸ்ரீ அருள்ஜி அவர்கள் விளக்கேற்றி வைத்து ஆரம்பித்து வைத்தார்கள். ஸ்ரீ மோகன்ஜி அவர்கள் விநாயகர் பெருமானின் அருள் பாடல் பாட சிறப்பான சத்சங்கம் இனிதே ஆரம்பமானது. மனிதனின் மனம் அவரவர் கர்ம பலன் அடிப்படையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனதின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது, மனதின் மூலம் ஏற்படும் பிரச்சினைகளை எவ்வாறு சரி செய்வது, செய்யும் செயல்களில் எவ்வாறு மனதை முழுமையாக ஈடுபடுத்துவது என்பது போன்ற பல்வேறு மன ஆளுமை குறித்த வேதாந்த கருத்துக்களை சுவாமிஜி அவர்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் எளிமையாக புரிந்து பயனடையும் விதமாக விளக்கி கூறினார். வேதாந்தம் என்னும் ஞானத்தை சிறிது அறிந்து கொள்வதின் மூலம் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் குடும்ப நலனை மேலும் உறுதிப்படுத்தவும், பிள்ளைகளின் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சிறப்பான எதிர்காலத்தை அமைப்பதில் குழப்பம் இல்லாமல் முடிவு எடுக்கவும் இயலும் என்பதை சுவாமிஜி அவர்கள் வேதங்களின் பல்வேறு மேற்கோள்களை காட்டி விளக்கினார். அலைபாயும் மனதை கொண்டு எடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினைக்கான தீர்வு மற்றொரு புதிய பிரச்சினையை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை மிக எளிய உதாரணத்தின் மூலம் அனைவரும் புரியும் வகையில் விளக்கினார். இறையருள் மற்றும் உபாசனை மூலம் மனதின் ஆற்றலை முழுமையாக நாம் விரும்பும் விதத்தில் வெளிப்படுத்த எவ்வாறு சனாதன தர்மத்தின் வேதாந்த கருத்துக்கள் பயன்படுகிறது என்பதையும் உதாரணங்களோடு எளிதாக விளக்கினார். நிகழ்ச்சி குழித்துறை நகரில் அனைத்து இந்து குடும்பங்களும் வாழ்வியல் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற தொடர்ந்து சுயநலமில்லாது அர்ப்பண உணர்வோடு சேவை புரிந்து கொண்டிருக்கும் குழித்துறை ஸ்ரீ மகாதேவர் இந்து சமுதாய முன்னேற்ற கூட்டமைப்பு, கண்ணன்கோடு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி இந்து சமுதாய முன்னேற்ற கூட்டமைப்பு மற்றும் கோதேஸ்வரம் ஸ்ரீ மார்த்தாண்டேஸ்வரர் இந்து சமுதாய முன்னேற்ற கூட்டமைப்பை சார்ந்த அனைத்து காரியகர்த்தர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சத்சங்கத்தில் 110க்கும் மேற்பட்ட காரியகர்த்தர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் முக்கிய பொறுப்பாளர் ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஜி அவர்கள் மகிழ்வுரை வழங்கினார்கள். இத்தகைய சத்சங்கங்கள் பெற்றோர்கள் எவ்வாறு தங்களின் குழந்தைகளின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினார்கள். நிகழ்ச்சி தியானத்தோடு நிறைவடைந்தது. நம் கூட்டமைப்பில் பதிவு பெற்ற அனைத்து குடும்பத்தினர் மற்றும் அனைத்து திரையம்பக மாணவர்கள் மற்றும் அவர்தம் பெற்றோர்கள் கேட்டு பயனடையும் விதமாக சுவாமிஜியின் சத்சங்க நிகழ்ச்சியின் முக்கிய பகுதிகள் இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக மிக கவனமாக கேட்டு பயனடைய அன்புடன் வேண்டுகிறோம். அனைத்து இந்து குடும்பங்களும் நேரடியாக பயன்பெறும் வகையில் வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவிலான சத்சங்கம் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் இறைவன் சிவபெருமான் அருளால் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. அவ்வப்பொழுது ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது சில கன்ஃபியூஷன்ஸ், சில விஷயங்கள்லாம் வருது. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். இது இப்படி இருந்தா அப்படி இருக்கும். அப்ப இது எல்லாருக்கும் தானே தேவை. நம்முடைய லைஃப்ல இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தானே தேவை. ஏன்னா எல்லாரும் நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எப்படியோ அதை கடந்து போறமே ஒழிய ஒரு நிறைவாக அந்த பிரச்சனையை கையாண்டு அதை நிறைவு செய்தோம், அது சரி என்று அடுத்ததுக்கு போக முடியுதான்னு பார்த்தா நம்ம லைஃப்ல அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேக்சிமம் நம்ம லைஃப்ல அந்த டைம் அது போனா சரி போச்சு, அடுத்தது பார்க்கலாங்கிற மாதிரி தான் போகுது.
உண்மையாக நான் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் என்கிட்ட இருந்து சீரா நான் என்னோட லைஃபை எதிர்கொண்டு இருக்கிறேனா அப்படிங்கிறது பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அப்ப அது எப்படின்னு பேசும் பொழுது அப்பதான் நம்முடைய ஆத்ம சிந்தனையை இந்த விஷயங்கள்லாம் எங்க இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் எங்க இருக்குங்கிறதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறது. தீர்வுகள் வேற எங்கும் இல்லை. நம்முடைய சாஸ்திரங்களிலேயே நம்முடைய இந்த சனாதன தர்மத்திலேயே நம்முடைய இந்த வேதாந்தத்திலேயே இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய ஜபங்களாகட்டும், நம்முடைய செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும், கோவில் வழிபாடுகள், மற்ற எல்லாமே பாராயணங்கள், இவைகள் எல்லாமே. அப்போ அந்த விஷயமானது 100% நமக்கு இப்ப நம்ம பயன்படுதா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமக்கு முழுமையான பலனை தருதான்னு பார்த்தோம்னா இல்லை. எல்லாருமே நம்ம சொல்ற இந்த ஒரு டயலாக் எல்லாருமே சொல்றோம். சம்டைம்ஸ் என்ன கோயிலுக்கு போய் என்ன பூஜை பண்ணி நானும் கோவிலுக்கு போறேன், சாமிகிட்ட பிரார்த்தனை பண்றேன், எனக்கு அந்த கஷ்டம் வந்திருக்க கூடாது இல்லையா? இல்லைன்னா அந்த இடத்துல என்னைய மாத்தி விட்டு இருக்கணும் இல்லையா? எனக்கு கஷ்டம் மாறலையே சில நேரங்கள். பிளஸ் என்னுடைய பிரார்த்தனை வந்து செவி சாய்க்கவில்லை. இந்த ஒரு ஐயமானது நம்முடைய மைண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும். நமக்கு அந்த பிரார்த்தனை பலிக்குதோ பலிக்கலையோ அது வேற சமாச்சாரம். ஆனாலும் நம்ம இதை விடாம செய்யணுங்கிறதுக்காகவே நம்ம விடாம நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டு அதை விடுறதில்லை. இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பலம். நமக்கு இதுதான் ஒரு பெரிய ஒரு சக்தியை தருது. ஆனால் இது மட்டும் போதுமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் முழு பலத்தையும் முழு பலனையும் நமக்கு தர வேண்டும். எப்படி ஒரு செயலை செய்யும் பொழுது நார்மலா வீட்டில் ஒரு செயலை செய்யறோம், அதுக்கு முழுமையான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கிறோம், ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், ரிசல்ட் கிடைக்கணும். ஜஸ்ட் நம்ம சமையலை சிம்பிள், நம்ம சாம்பார் வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், காலையில கரெக்டா அதுக்குண்டான காய்கறிகள் எல்லாம் நறுக்கி பருப்பு தனியா வேக வச்சு இதெல்லாம் போட்டு புளியை கரைச்சி எல்லாம் பண்ணி கரெக்டா கொதிக்க வச்சு கடைசியில தாளிதம் பண்ணி இது பண்ணா சாம்பார். அப்ப நம்ம இதை எதிர்பார்த்து இந்த செயலை செய்யறோம். அந்த செயலுடைய ரிசல்ட் வந்து கரெக்டா வந்ததுன்னா then we accept. ஆனா அப்பவும் வேற ஏதாவது கவனம் வேற ஏதாவது போச்சுன்னா, ஏதாவது முக்கியமானது ஏதாவது மறந்து போச்சுன்னா அவ்வளவுதான். ஒண்ணு இல்லை, 2 தடவை உப்பு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. முதல்ல உப்பு போட்டுட்டோம், போட்டோமா இல்லையான்னு தெரியாம சரி சந்தேகத்துக்கு இன்னொரு தடவை உப்பு போடுவோம்னு போட்டோம்னா that's it. Then you have to prepare it. ஒன்னா சுடுதண்ணியை காய வச்சு ஊற்றணும், இல்லைன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு வேக வச்சு போடணும். எதையாவது ஒன்று பண்ணி அதை மேக்கப் பண்ணுவோம். ஆனா அது ஒரிஜினல் சாம்பார் மாதிரி இருக்காது. அப்போ நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அந்த செயலினுடைய பலன் முழுமையா கரெக்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ரிசல்ட் பல நேரங்கள்ல சரியா இருக்காது. அதுதான் நம்முடைய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு, நம்ம லைஃப்ல ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு முக்கியமான காரணம். நம்ம எதிர்பார்த்து நம்ம குழந்தைக்கு இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் வரணும், ஏதோ ஒரு லேக் இருந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம இதை யோசிக்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஜஸ்ட் வி கோ. ஏன்னா நமக்கு
பிரச்சனைகளுக்கு இடையில கேப்பே இருக்கிறது இல்லை. சில நேரங்கள் நம்ம லைஃப் ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா பின்னாடியே ஒரு பிரச்சனை வந்து வண்டி கட்டிட்டு நிற்கும். இது எப்போ முடியும் எதிர்பார்த்து உள்ள வந்து நுழைய மாதிரி. நம்ம எப்பவுமே தலைவலி நம்ம வைத்தியம் பார்த்து சரி இல்லைன்னு தலைவலி இல்லைன்னு நினைச்சா அடுத்து யாராவது வயிற்று வலி வந்துருப்பான். வயிற்று வலியும் தலைவலியும் முடிஞ்சது பார்த்தா இன்னொரு வலி வந்து நிற்கும். அதுவும் சரி பிரச்சனை இல்லைன்னு பார்த்தோம்னா ஏதாவது பண பிரச்சனை வந்து நிற்கும். சரி பணம் பிரச்சனை எல்லாம் போச்சுன்னா வேற ஏதாவது இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். எல்லாம் சரின்னா கரண்ட் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு எப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கைங்கிறதே சம்டைம்ஸ் எல்லா நேரங்களிலும் இல்லை பல தருணங்களில் பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இப்ப பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கும் போது நீ சந்தோஷமா இரு நிம்மதி சரியா போயிட முடியுமா? இல்லை. அப்போ ஒரு உண்மையான உறுதியான சரியான தீர்மானம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இங்க பேசிக்காவே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதை மாற்றி நாம செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் சரியாகும். அப்ப எதை செய்தால் மீதி அனைத்தும் சரியாகுமோ அதை செய்துவிட்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகி நம்முடைய வாழ்க்கை பயணம் செவ்வனே செய்யும். ஆனா எல்லாமே தீர்ந்துருமானா? இங்க எல்லாமே தீராது. ஆனா என்னோட மைண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் பெற்றிருக்கும். இங்க ப்ராப்ளமே நமக்கு வந்து என்னன்னா நம்ம பிரச்சனைங்கிறது வெளியில இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்கோம். வெளியில பிரச்சனை இருக்குது அதனால எனக்கு நான் ஃபீல் பண்றேன், அதனால எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்ல, எனக்கு எது சொல்யூஷன் தெரியலையோ தீர்வு என்னிடத்தில் இல்லை, என்னோட மைண்ட்ல அது சொல்யூஷன் தெரியல, எனக்கு தெரியலங்கிறதா உண்மையில பெரும் பிரச்சனை. இப்ப நம்ம ஒரு பக்கம் ஒரு இன்னைக்கு காலையில கூட என்னை பிக்கப் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தார். அங்க வந்து நாகர்கோயில்ல ரூட் சொல்லியாச்சு, இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஏஆர் கேம்ப் வந்து இப்படி வாங்க. அதுல சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இங்க இவரு கூப்பிடுற டைமுக்கு அங்கிருந்து வர முடியுமா? நாகர்கோயில் நீங்க வர்றதுக்கு எவ்வளவு டிராபிக் ரோடு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன பண்றது? எனக்கு ஒரு விதமான டென்ஷன் தான். கரெக்டா கூட்டிட்டு வரணும். இங்க வந்து நீங்க ஒரு 50-60 பேர் காத்துட்டு இருப்பீங்க, சரியான நேரத்துக்கு வர முடியுமா? அப்ப அங்க என்ன ஆச்சு, இவரு கரெக்டான நேரத்துக்கு கிளம்பிட்டாரு 7 மணிக்கு. அங்கேயும் வந்தாச்சு. நாங்க 2 பேர் தள்ளி அங்க பக்கத்துல தான் இருக்கேன், ஆனா வர முடியல. ஒரு சுத்தி சுத்தி இப்படி போவாரா, அப்படி வருவாரா, அப்படி வரும். It was happening. அங்க தேவை என்ன? அப்கோர்ஸ் பிரச்சனை இருக்கிறது, அதுக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அந்த நேரத்துல லேக். ஒன்ஸ் இப்படி வந்து இந்த லேண்ட்மார்க் சொல்லி இப்படி வந்துருங்க, இங்க முன்னாடி வந்தாச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சுத்தி சுத்தி கடைசியில். அப்ப அந்த 2 மினிட்ஸ் சொன்ன அந்த நாலேஜ் if he got early, அது முன்பே அந்த ஒரு அறிவு இருந்திருந்தால் அங்க பிரச்சனை இருக்கு. ஏன்னா அங்க ரெகுலர் ரூட்டை தோண்டி போட்டுருக்காங்க, இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி வரணுங்கிற அறிவு முன்பே இருந்திருந்தால் அங்கு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் தீர்க்கும் திறன் என்னிடம் இருப்பதினால் there is no more பிரச்சனை. ப்ராப்ளம் எப்ப ப்ராப்ளம்னு நம்ம அட்ரஸ் பண்றோம்னா உண்மையா சொல்யூஷன் தெரியாத பொழுதுதான் நாம் ஆல்வேஸ் we are addressing this is the problem.
அதர்வைஸ் நம்ம வந்து லைஃப்ல வந்து எதையுமே ப்ராப்ளம் நம்ம சொல்றது இல்லை. எனக்கு எப்பெல்லாம் ஸ்டக் ஆகிறனோ, எனக்கு எப்பெல்லாம் எனக்கு அது சொல்யூஷன் தெரியலையோ, எனக்கு எப்பெல்லாம் அதை தீர்வு காண முடியலையோ, அப்பதான் எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு பரிதவிப்பும் சுய பச்சாதாபமும் கோபமும் என்கிட்ட என்னெல்லாம் நெகட்டிவ் குணங்களாக அறியப்படுகின்றதோ அதெல்லாம் வருது. இந்த நெகட்டிவ் குணங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டே என்னன்னா, நீங்க இதெல்லாம் நெகட்டிவ் குணங்கள்னு இது பண்றீங்களோ, அது முதல்ல பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா சார். நீங்க நெகட்டிவா இந்த குணங்கள்லாம், கோபம் வந்தாலும் உங்க எனர்ஜி போச்சு, குழப்பம் வந்தாலும் உங்களோட எனர்ஜி போச்சு, ஆன்சைட்டி கவலை வந்தாலும் உங்களுடைய எனர்ஜி போச்சு. எதுவெல்லாம் இந்த குணங்கள் இருக்கின்றன, அந்த குணங்கள் நம்மளோட மைண்டுக்கு வந்துருச்சுனாலே என்னுடைய உண்மையான திறன் போயிடும். அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் யாராவது இதுதான் தீர்வுன்னு சொன்னாலும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் எங்க கிடைக்குமோ அங்கு நாம் அதை பெற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். இதுதான் நம்ம சனாதன தர்மத்துடைய பெரிய பலம். அதனாலதான் இப்போ உலகம் முழுவதுமே நம்முடைய சனாதன தர்மத்தின் மேல ஏன் இவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்குது? இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், விவேகானந்தர் அங்க போய் 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால வேர்ல்ட் ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்ல போய் பேசினாரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய ஒரு மதிப்பு மரியாதை வந்தது. அதுக்கப்புறம் நம்முடைய சனாதன தர்மத்தை உலகெங்கிலும் ஒரு பெருசா தெரியுது. அதுக்கு ஃபேமஸான கோட் வந்து சொன்னார். அவர் ஃபர்ஸ்ட் இது பண்ண சிஸ்டர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்னார். அந்த சொற்றொடர்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சொன்னது அது வந்து இப்ப இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்ற மாதிரி சொன்ன வார்த்தைகள் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இப்ப அரசியல்வாதிகள்லாம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஏதாவது சொன்னா, ஏதாவது டொக்கன் சொன்னா டக்குன்னு நம்ம ஓட்டு போட்டுறோம் இல்லையா? அந்த லாஸ்ட் 3 நாள் ஒர்க் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதற்காக அவரு இது பண்ணல. மேற்கத்திய கலாச்சாரங்களில் வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவெல்லாம் உண்டோ, ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனித வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தீமை பயக்கக்கூடியவைகளோ அந்த தீமை பயக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு ஹிந்து சமயத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அதனாலதான் அவர் அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. மற்றபடி அவர் விழிச்சதுக்காக அந்த மாதிரி சொன்ன சொற்றொடருக்காக இல்லை. ஆக்சுவலா அதற்கப்புறம் அவர் நிறைய பிரசங்கம் பண்ணாரு, நிறைய கிளாஸஸ் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் கட்டோபனிஷத் கூட ஒரு 1000 ஐலாண்ட்ஸ் சொல்லி ஒரு தீவுல வந்து 1 வீக் கேம்ப் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல இருந்தா அந்த ஒரு அம்மா வந்து ரொம்ப இவங்க நிவேதிகா அவங்க ரொம்ப சிஷ்யானாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க இந்த வேலூர் மட்டும் சொல்றத முழுசா அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, இதில் நம்முடைய சனாதன தர்மத்தில் தான் வெறுமனே வாழ்க்கைக்குண்டான டிசிப்ளின் இல்லை, வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை தரக்கூடிய சமயமாக நம்மளோட இருக்கு. ரிலீஜியஸ் டிசிப்ளின் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு, எல்லா மதங்கள்லயுமே இருக்கு உலகத்துல. இங்க நம்ம இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்டியானிட்டி இருக்கான டிசிப்ளின் நம்மளை விட ரொம்ப டிசிப்ளின் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நாங்க ஒரு ரூட்ல வராம இன்னொரு ரூட்ல வந்தோம். அவர் சொன்னார் கூட்டிட்டு வந்தேன். இல்ல அந்த ரூட்ல போனோம், இன்னைக்கு ஃபுல்லா சண்டே,
எல்லாம் பயங்கரமா கும்பலா வெளியே வருவாங்க, அவ்வளோ கூட்டமா இருக்கும், அவ்வளோ டிசிப்ளினா இருக்கும். அதனால நம்ம வந்து வேற ரூட்ல நம்ம போயிருக்கோம் பேசாம அப்படின்னு. சண்டேனா காலையில 7 மணினா டான்னு போறது. அதே போல அவங்களுக்கு வெவ்வேறு பண்டிகை நாட்கள் வச்சிருக்கிறாங்க. எப்படி அசம்பிள் ஆகுறாங்க அவங்க? ஸோ ரிலீஜியஸ் டிசிப்ளின் எல்லா மதங்கள்லையுமே இருக்கு. நாட் ஓன்லி கிறிஸ்டியானிட்டி, நாட் ஓன்லி நம்ம ஹிந்துஸ்ல மட்டும்தான் இல்லை, பார்சி இருக்கு, ஜெயின்ஸ் இருக்கு. ஜெயின் இதெல்லாம் போய் பாருங்க, இன்னும் டிசிப்ளினா இருக்கு. அதே போல அப்கோர்ஸ் முஸ்லிம்ஸ் பாருங்க. ரிலீஜியஸ் டிசிப்ளின் மட்டும் இருந்ததுன்னா அந்த மதம் ஒரு காலகட்டத்திற்கு மேல அது ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப சிரமப்படும். உங்களுக்கு தெரியும், நீங்க நியூஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க தெரியும், யூகேல இப்ப இருக்க கிட்டத்தட்ட 400 வருடமா ஃபேமஸா இருந்த பழங்காலத்து சர்ச் இன்னைக்கு சுப்பிரமணியர் கோவில் இருக்கு. அமெரிக்கால நிறைய சர்ச்சஸ்க்கு போகிறதுக்கு ஆளே இல்லை. இங்க ஏன் இவ்வளவு கூட்டம்னு கேட்கலாம். நீங்க அங்க அப்படி கூட்டமே இல்லைங்கிறீங்க, இங்க எப்படி இவ்வளவு கூட்டம் இருக்க? இங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்தியனைஸ்ட் பண்ணிட்டாங்க இங்க சர்ச்சஸ் எல்லாம். இங்க உண்மையா அவங்களுடைய பദ്ധதியில அவங்க ஒன்றும் பண்றது இல்லை. நம்ம கொடியேற்றோம்னா அவங்களும் கொடியேற்றோம், நம்மளும் வெண்கலத்துல வந்து கொடிமரம் வச்சா அவங்களும் வெண்கலத்துல கொடிமரம், நாமளும் தேரோட்டம் வச்சா அவங்களும் தேரோட்டம். நீங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த மேரி மாதாவை நம்ம துர்க்கைமனுக்கு விளக்கு போடுவோம் ராகு காலத்துல. அங்க பாத்தீங்கன்னா அந்தோனியார் சர்ச், அங்க பாத்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கம், அங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேரி மாதா முன்னாடி மெழுகு தெரியாது. ஸோ இந்தியனைசிங்க பண்ணி 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 கடைசியில் அந்த லெவலில் அவங்க வச்சிருக்காங்க. வேற இன் அமெரிக்கா ஆர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே அங்கெல்லாம் நிறைய வந்து சர்ச்சஸ் காலியாக நிறைய பக்கம் போறதுக்கு ஆள் இல்லை. ஏன்? திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். Mere religious discipline, it won't lead anywhere after some time. நீ வந்து கரெக்டா இரு, இப்படி இரு, அப்படி இரு. நமக்கே தெரியும் mere discipline ஏதாவது பெரும் மாற்றங்களை கொடுக்குமான்னா unfortunately it is not. நம்ம வந்து நன்னெறியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமான்னா நிறைய படிச்சிருக்கோம். அவ்வையார் சொல்லி கொடுத்த ஆத்திச்சூடி படிச்சிருக்கோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நமக்கு கண்டிப்பா தெரியும் கோபப்படுறது தப்புன்னு நமக்கு தெரியுமா தெரியாதான்னா கண்டிப்பா தெரியும். யாராவது நம்ம கோபப்பட்டா ஒத்துக்குமா? கோபப்பட்டு பேசினாலும் ஒத்துக்குமா? நம்ம குழந்தைய ஒரு மாதிரி முகத்தை திருப்பிட்டு போச்சுன்னா உனக்கு என்ன அவ்வளவு கோபம்? நம்ம ஈகோ எவ்வளவு ஷூட்டா பாக்குறோம் நம்ம. ஆனா நம்ம கோபப்படலாம். அப்போ கோபப்படுறது தவறுங்கிறது தெரியுது. தெரியுமானா நல்லாவே தெரியும். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம், அடிபட்டிருக்கிறோம், கோபத்தினால காயங்கள் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம லைஃப்ல நிறைய நாள் தூங்காம இருந்திருக்கிறோம் மற்றவங்க கோபப்பட்டு நம்ம இது பண்ணதுனால. மனம் ரொம்ப அலகழிச்சிருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா கோபப்படுறத விட்டுருக்கிறோமா, நிப்பாட்டி இருக்கிறோமா? இப்பவும் கீழே போய் நம்ம செப்பல், ஒரு செப்பல் எங்காவது கீழே ஒரு பக்கம் ஒரு செப்பல் இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு செப்பல் இருக்கு, போய் பாருங்க. அது ஒரு செப்பல் எங்க இருந்து இன்னொரு செப்பல் தண்ணிக்குள்ள கிடக்குது, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குன்னா எப்படி வரும்? நம்ம கோபம் சுருன்னு வரும். அப்ப somehow we know right and wrong very well. ஆனா இம்ப்ளிமெண்ட்னு வரும் பொழுது அங்க ஏதோ ப்ராப்ளம். இப்படி பண்ணணும்னு தெரியுது, இப்படிதான் எல்லா கோவில்லையும் நடக்கணும்னு தெரியுது, இப்படிதான் ரிலீஜியஸ் டிசிப்ளின் இருக்கணும்னு தெரியுது, which we are following. சனாதன தர்மமும் அதை சொல்லுது. ஏன்னா அதனால கிடைக்கக்கூடிய பலம் நிறைய இருக்குது, அதை நாம் அனுபவிக்கவும் செய்கிறோம். எனவேதான் இந்த காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரிஷிமார்கள் காலத்திலிருந்து நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் இருந்து பிரதிஷ்டை நடந்து ஆகம வழியாக நடந்து
நடந்து கும்பாபிஷேகம் நடந்து காலம் காலமாக பெரும் பெரும் கோவில்களில் எல்லாம் ஆலய வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, வீடுகள் நடந்துட்டு இருக்குது, நாமும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேறு ஏதோ ஒன்றும் நம்முடைய அந்த சனாதன தர்மத்தில் இருக்கிறது. அதுதான் அந்த ஜீவனாக இருக்கிறது. அதுதான் வேதாந்தம். அந்த சனாதன தர்மம் என்பதே அடிநாதமாக இருப்பது அந்த வேதாந்தம். இந்த வேதாந்தத்திலிருந்து இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் என்னை செம்மைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி பலனை அனுபவிக்க செய்வது இந்த வேதாந்த அறிவு. அதனாலதான் அறிவுதான் எல்லாமே அப்படின்னு நம்ம எழுதணும். அறிவுங்கிறது தான் ஞானம். ஞானம் தான் இட் இஸ் அல்டிமேட். திருவள்ளுவரும் அழகா 10 பொருளை சொல்றாரு. செவிச்செல்வம் தான் எல்லாருமே சொல்லிட்டார். செவிச்செல்வம்ங்கிறதா செல்வம்னே சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு திருவள்ளுவர். அது இல்லைன்னா நீ ஒண்ணு இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்றாரு அவர். அந்த உனக்கு கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்னா நீ இருந்தேன்னா போய் என்னன்னு கேட்கிறார் அவர். ஏன்னா இந்த அறிவு தான் மற்ற எல்லாவற்றையும் என்னை செம்மைப்படுத்தி வழி நடத்துகின்ற ஆற்றலை தருகிறது. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, நமக்கு அந்த நேரத்துல எனக்கு அந்த வீடு, என்னோட வீடு எங்க இருக்குங்கிற ஒரு அறிவு தான். அந்த அறிவு இருந்திருந்தால் அந்த 15 நிமிடங்களுக்கு உண்டான மன உளைச்சல் இருந்திருக்காரு. அதே ரோடு மோசம்தான், சுற்றித்தான் வர வேண்டி இருக்கும், வேறொரு இடம் வழியாக நான் வர வேண்டி இருக்கும். ஆனால் என்னிடம் அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் அந்த 15 நிமிடங்கள் நான் வேதனையை அனுபவித்தேன். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா காலகட்டங்களும். ஆனா we are not seeing this thing. இதுதான் சொல்யூஷன் பார்க்கின்ற ஆற்றல் நம்மிடம் இல்லை. இதுதான் இங்க ப்ராப்ளம். எங்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு, ஆனா பொறுமையா நான் அதை எப்படி கண்டடைவது? இதுதான் உண்மையில ஆர்ட் ஆஃப் லிவிங். ஆர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஸ்ரீ ரவிசங்கரோட அந்த சோகம் கிரியா. ஆனா உண்மையில ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா இதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங். பொறுமையாக என்னிடம் இருக்கக்கூடிய அறிவை நான் பயன்படுத்துகின்ற ஆற்றலை பெறுவது. அதான் முன்னாடி சொன்ன பொறுமையாக சகிஷ்ணுத்வம் அது சம்ஸ்கிருதத்தில் சொல்றாங்க. சகனம் சர்வ துக்கானாம் அப்ரதீகார பூபகம் சொல்றாங்க சங்கரர் விவேக் சுடாமணி. எல்லா விதமான டிஸ்கம்ஃபர்ட், நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். உடனே நமக்கு கேள்வி வரும், கஷ்டம் அவங்களுக்கு வந்தாதானே தெரியும். இந்த உலகத்திலேயே ஈஸியான வேலை என்னன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். சொல்றவங்களுக்கு என்ன, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. தலைவலியும் காய்ச்சலும் நமக்கு வந்தாதானே தெரியும். அவங்க பாட்டு சொல்றவங்க இப்படி இருங்க அப்படி இருங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்டர் நம்ம கிட்ட சொல்ற அதே டைலாக்ஸ் தான் இன்னொரு பேஷண்ட் சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா நம்ம தலைவலியும் காய்ச்சலும் போறோம்னா அவர் எது நமக்கே யோசிச்சு நமக்காகவே ஃபீல் பண்ணி நமக்கே சொன்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளவுதான். ஆனா இதே தான் அடுத்த பேஷண்ட்டுக்கோ அதுக்கு அடுத்த பேஷண்ட். அப்போ பொறுமையா இருன்னு சொன்னா இருக்க முடியுமா? ஒண்ணு, அது பொறுமையா இருக்க முடியாததுனாலதான் எனக்கு துக்கம் வருது. ரெண்டாவது, அப்ப வேற எங்க எனக்கு லேக்கிங்? சரிதான்,
பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் எனக்கு துக்கம் என்பது இல்லை அப்படிங்கிறது சரியாக இருந்தாலும் கூட, ஆனால் அது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? நடைமுறையில் அது சாத்தியமே இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை நான் பிரச்சனை இருக்கும் பொழுது எனக்கு உண்மையா பொறுமைங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அந்த நேரத்துல என்னுடைய மனம் ரொம்ப கஷ்டம் தானே படும். அப்ப அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறது ஒரு அட்வைஸ் சொல்லும் பொழுது இட் இஸ் irrelevant to me அப்படின்னு இப்ப இருக்கிற குழந்தைகள் கூட கேட்கும். யாராவது நம்ம சொல்லும் போது முன்னாடி எல்லாம் சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அப்ப அந்த ஆற்றல் அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? அது முடியவே முடியாதுன்னு அது சொல்ல வேண்டியது இல்லையா? சகனம் சர்வ துக்கானம் பிரதீகார் போகணும், அது எதுக்கு சொல்லணும்? இப்ப சொல்லவே வேண்டாம் இல்லையா? அப்போ பொறுமையாக இருத்தல் என்பது வெறுமனே ஃப்ரஸ்ட்ரேட்டடோட அமைதியா இருக்கிறதுக்கு பேர இல்லை. பொறுமையா இருங்கன்னு யாரையாவது இப்போ குழந்தைகளை பிடிச்சி எங்காவது நடக்கும்போது பிடிச்சி இழுத்து வச்சா அது நம்ம கையை பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு தான் சரியா இருக்கும் சம்டைம்ஸ். ஆனா நம்ம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு, அப்படித்தான் வெகு நேரங்களில் நாம் அமைதியாக பொறுமையாக இருப்பதாக நாம் காட்டிக் கொள்கிறோம். அப்ப பொறுமைங்கிறது என்னுடைய உள் மனதினுடைய ஆற்றல். என்னுடைய உள் மனதினுடைய ஆற்றலினால் நான் ஒரு விஷயத்தை நான் பொறுமையாக கையாள முடியுமானால் அதுதான் உண்மையான சகிஷ்ணுத்துவம். அதுக்குத்தான் என்னன்னா அதுக்குத்தான் இங்க நாலேஜ் தேவைப்படுது. தட் இஸ் தி விஸ்டம், தட் இஸ் தி ஞானம், தட் இஸ் தி வேதாந்தா, தட் இஸ் தி உபனிஷத், தட் இஸ் தி வேதம். அதுதான் நம்முடைய வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் ஞானம். ஞானேன சித்வைனம்ங்கிறார். சோ ஞானம் என்கின்ற வாளினால் இந்த அனைத்து சம்சாரங்களையும் வெட்ட முடியும்னு பகவான் கீதையில சொல்றார். பாரதியும் சொல்றார். பாரதியார் அவரோட கவிதைகள் ஞானங்கிற வாழை வச்சு வெட்டுறாங்கிறார். அப்ப இந்த ஞானங்கிறது, அறிவு அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக என்னிடமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்யூஷன். இந்த ஞானத்தை கொடுப்பது நம்முடைய சமயம் மாத்திரமே உலகத்திற்கு. அதனாலதான் நம்ம இந்து சமயத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த காலத்துல மெகஸ்தனிஸ் வந்தாரு, யுவான் சுவாமி எங்கிருந்தோ வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க நம்ம கண்ட்ரிக்கு அப்படின்னு எல்லாம் படிச்சோம். எதுக்கு வந்தாங்க அவங்க? இங்க வந்துட்டு போனேன்னு அவங்க நாட்டுல போய் சொன்னாலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பா. மெகஸ்தனிஸ் எல்லாம் இங்க வந்துட்டு போனாங்க. ஏன்னா இந்த அறிவு இங்கு மட்டும்தான் இருந்தது. மற்ற அறிவுகள் எல்லாம் எல்லா பக்கம் இருந்தது. ஒரு மெக்கானிக்கலா எதையாவது செய்யறது, பிடிக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் எல்லா கண்ட்ரீஸ்லயும் எல்லா பக்கம் இருக்கும். அது காலத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, மனிதனுடைய தகவமைப்புக்கு ஏற்ப அதெல்லாம் உருவாகும். சக்கரம் வரும். இப்ப கூட நம்ம இந்த பிரிண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி நமக்கு தெரியும். ஜெர்மனியில தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப இருக்கு. நமக்கு பிரிண்டிங் தேவையில்லாம நம்ம வச்சிருந்தோம். ஏன்னா நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் செவி மட்டும்தான். நம்முடைய பிரெயினுக்கு இப்ப எல்லாம் நம்ம படிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க, நம்ம பிரெயினுக்கு இருக்கிற பவர்ல நம்ம உண்மையா செலவு பண்றதை விட less than 10%. நிறைய பேர் நம்ம எல்லாமே நம்ம பிரெயினுக்கு வெறுமனே ஒரு 4-5% தான் பயன்படுத்திட்டு செத்து போறோம். அவ்வளவு 90% மேல அந்த பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. நம்ம பிறக்கும் போது நியூரான்ஸ் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குதோ அதே போல நம்ம 80 வயசு 90 வயசுல சாகும் போதும் ஃப்ரெஷ்ஷாவே இருந்து செத்து போகுது. அவ்வளவு. அப்போ அந்த அந்த இது தேவைக்கேற்ப அங்கங்க அப்படி அப்படியே வந்தது.
ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இங்க இதை ஸ்ருதிங்கிற பேரே அதுக்குதான் வருது. இப்ப நம்ம இந்த மந்திரங்களும் இந்த அறிவும் ஒரு பரம்பரை வழியாக நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கோம், கடத்திட்டே இருக்கோம். ஸ்ரவணாத் ஸ்ருதிக்கு குருகுலம்ங்கிற ஃபார்மெட், அதுதான் இந்த நாலெட்ஜை வந்து பாஸ் பண்ணிட்டே வந்து அந்த குரு சொல்லுவார் சிஷ்யர்களுக்கு, அந்த சிஷ்யர்கள் நாளைக்கு குருவாவாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படியே குரு பரம்பரை வந்து 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 இன்னைக்கு வரைக்கும் வருது, இனிமேலும் வந்துட்டே தான். அதனாலதான் இந்த நாலெட்ஜுக்கு ஒரு பேர் என்னன்னா ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதி அப்படின்னா ஸ்ரவணா, காதிலிருந்து காதுக்குன்னு அர்த்தம். காதிலிருந்து காதுக்குன்னா எப்படி போகும்? ஒருத்தர் சொன்னாதானே போகும். ஒருத்தர் சொல்ற, இப்ப நீங்க கேட்கறீங்க, இது வீட்லயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க இதைய வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் ஸ்ருதி. ஸோ இந்த நாலெட்ஜ் அது ஒரு கன்ஃபைன்ட், ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஃபார்ம்ல நம்முடைய ஹோல் ஹியூமன் பீயிங் இந்த நலனுக்காக, மனித நலனுக்காக நாம் கடத்தி கொண்டே வந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலம். இந்த சனாதன தர்மத்தின் போல இருந்த சில மதங்கள்லாம் அந்த சமயத்துல இருந்ததெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியும். நமக்கு எல்லாம் தெரியும், பிரமிட் எவ்வளவு பெரிய கட்டியெல்லாம் வச்சிருக்காங்க எஜிப்ட்ல. அவன் எதுக்கு கட்டினா, ஏன் கட்டினா, அந்த சமயத்துல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த டைம்ல இருந்த, அந்த டைம்ல இருந்த நாகரிகங்கள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய சனாதன தர்மங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட், முழுமையானது. அதனாலதான் இந்த பூர்ணம்னு சொல்றோம். அழகா வந்து அந்த ஈஷாவாசி உபனிஷத்து அந்த மந்திரம் சொல்லுங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அதுல பார்த்தா நமக்கு தெரியும் எல்லாமே பூர்ணம் பூர்ணம் நிறைவு. இங்கு அனைத்தும் நிறைவாக இருக்கிறது. நிறைவிலிருந்து நிறைவை எடுத்து விட்டாலும் எஞ்சுவது நிறைவு மாற்றமே. எல்லாமே முழுமையானது. முழுமையானதிலிருந்து இன்னொன்றை எடுத்தாலும் முழுமையானது முழுமையானதாகவே மெயின்டைன் ஆகும். எது எடுக்கப்பட்டதோ அதுவும் முழுமையானது. இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வேற எந்த மதத்திலும் உலகத்துல கிடையாது. அப்போ இந்த அறிவு தான் அனைத்துக்கும் ஆதாரமான அறிவாக இருந்திருக்கிறது. இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு தான் இங்கிருந்து இங்க வந்தாங்க. இந்த அறிவு வந்து இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. அந்த ஊர்ல போய் இங்கெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்துட்டு போன ஆள் இத சொல்லி கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய சிஸ்டம் நம்ம வச்சிருந்தோம். அதுதான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிங்கிற கான்செப்டே உலகத்துல டசன்ட் எக்ஸிஸ்ட். ஆனா இங்க நாலந்தாவாகட்டும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி, காஞ்சிபுரத்துல ஆகட்டும், அந்த சமயத்துல யூனிவர்சிட்டினா கிட்டத்தட்ட ஒவ்வொருவங்க 10,000 பேர் தங்கி உண்டு பயில்வதற்குண்டான செட்டப்போட இயங்கிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற சோழர்கள், இங்கிருந்த ஆண்ட சோழர்கள் அங்க பாடலிபுத்திரத்துல வந்து நடக்கிற யூனிவர்சிட்டிக்கு லேண்ட் எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து படிக்கிற பசங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு. இப்ப கல்வெட்டு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 வேலி நிலம். 1000 வேலின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர். 10,000 ஏக்கர்ல வந்து வரக்கூடிய சாகுபடி பண்ணி அதுல வரக்கூடிய இன்கம் எல்லாம் எதுக்குன்னா அங்க போய் யூனிவர்சிட்டியில தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் செலவுக்காக. அங்க படிப்பு சொல்லி தரக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்க்கு சம்பளம் இங்க பல்லவ மன்னன் கொடுத்திருக்கான்னு செப்பேடுகள்லாம் சொல்லுவோம்.
சோ எந்த அளவுக்கு நம்ம கல்வி செல்வத்துல எவ்வளவு செழுமையா இருந்திருக்கணும் பாருங்க. ஏன்னா அது மட்டும்தான் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஆயுதமாக இருந்திருக்கிறது. அதனாலதான் பாரதி சொன்னான், இந்த சுதந்திரத்துக்காக அதை இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க, அறிவாயுதம் ஏந்திவா அப்படின்னு நம்ம சுதேசமுத்திரன் எழுதினான் ஆட்சிகள். அறிவுங்கிறதே ஆயுதம் தான். அறிவு தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷனும் கூட. அந்த ஞானம் நம்முடைய வேதத்திலிருந்து வருகிறது. அந்த வேதங்கிறது தான் அதனுடைய வேதத்தினுடைய சாரமாக சொல்லப்படுவதுதான் வேதாந்தம். அந்த வேதாந்தத்துக்கு இன்னொரு பெயர் தான் உபனிஷத். வேதாந்தங்கிறது வேதத்தினுடைய சாரம். அந்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்திற்கு இன்னொரு பெயர் உபனிஷத். உபனிஷத்துங்கிறது என்னன்னா, நமக்கு மிக அருகில் எது நமக்கு தீர்வை சொல்லுகிறதோ அதற்கு பெயர் தான் உபனிஷத். உப சமீபே பக்கத்துல நீ நிச்சய உறுதியான அறிவை கொடுத்து ஷத் நாசயதி நீக்குகிறதோ, எது நமக்கு மிக அருகில் உறுதியான இந்த இடத்துல என்ன அர்த்தம், நமக்கு புரியும்படியான அறிவை கொடுத்து என்னுடைய அடிப்படை பிரச்சனைகளை நீக்குகிறதோ அதற்கு பெயர் உபனிஷத். அதுதான் வேதம். அந்த வேதாந்தத்துல சரி என்னதான் சொல்லி இருக்கு, அது வேதம். இவ்வளவு நேரம் சொன்னீங்க, சரி அதுக்கு இப்படி இருக்குது, அந்த பொறுமை சொன்னீங்க, அது சொன்னீங்க, இது சொன்னீங்க, எல்லாம் அங்கங்க இருக்குது. சரி சரி, சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் தி சொல்யூஷன் அபௌட் தட்? அப்ப என்னதான் அதுல சொல்லி இருக்குது? எனக்கு என்னுடைய ரிலீஜியஸ் டிசிப்ளின் தெரியும். ஐ எம் டூயிங் தட். நான் மிக மிக நேர்த்தியாக சரியாகவும் செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தும் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேஸ் பண்ண முடியல. எகெயின் அது ப்ராப்ளம்ஸ் பார்த்தா பல்வேறு வகையான சிக்கல்கள், உளவியல் சிக்கல்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப இதற்குண்டான தீர்வு இதுல இருக்குன்னா எப்படி? அப்போ உபனிஷத்தானது கிட்டத்தட்ட பெரிய லிஸ்டே நமக்கு தரும். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீ ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அதனாலதான் வேதத்தை மாதாங்கிறது, ஸ்ருதி மாதாங்க. அம்மாவுக்கு இப்படி ஒரு பெரிய கருணை இருக்குமோ அதை விட பல மடங்கு கருணை உள்ளது வேதம்னு சொல்றோம். இப்ப நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா பஃபே கிடையாது. நம்ம வாழையில போட்டு பரிமாறி போவாங்க, அப்படி சாப்பிடுவோம். இப்பெல்லாம் ஈவினிங் ரிசப்ஷன் பார்ட்டிக்கெல்லாம் போனா என்னன்னா நிறைய வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு ஒரு 10 ஐட்டம், மெயின் கோர்ஸ், சைட் டிஷ், அப்புறம் டெசர்ட்ஸ், கடைசியில் ஐஸ்கிரீம், அது இது, கடைசியில் காஃபி, மற்றது அதெல்லாம். அப்ப என்னன்னா நம்ம போகும்போதே எனக்கு இது பிடிக்கும், இட்லி பிடிக்கும், இட்லி தான் டெய்லி சாப்பிடுவோம். இங்க மசாலா தோசை இருக்கு, இங்க பாலக் பன்னீர், சுற்றி மாற்றி மாற்றி நமக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கே பரோட்டா எடுக்கிறோம், குருமா இருக்குது, அங்கே பன்னீர் பட்டர் மசாலா, சுற்றி மாற்றி மாற்றி எடுக்கிறோம். கடைசியில் ஐஸ்கிரீம்லேயும் இத்தனை வெரைட்டி, அதுலேயும் வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுவோம். 7-8 ஸ்வீட் இருக்கு, அதில் வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுவோம். அப்போ இப்போ பஃபேங்கிறது இப்போ இவ்வளோ பெரிய ஐட்டம்ஸ்ல சரி நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றேன்னு யாராவது பிரியப்படுவோமா? ஆசை இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்றலான்னா. ஆனால் என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் நேராக போய் டாக்டர்கிட்ட தான் போகணும். நம்ம இங்கே முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக ஏதாவது டாக்டர்கிட்ட தான் போய்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். இந்த ஸ்வீட் பார்த்துருக்கோம், ரசகுல்லா, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதான். இது ஏதோ புதுசாக ஆப்பிள் கலர் இருக்கு, இதை ட்ரை பண்ணலாம், அடுத்தது இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலே பண்ணணும். அது போல நம்முடைய ஸ்ருதி மாதா வேதங்கள் உபனிஷத்துக்களை அடுக்கு நிறைய.
அதுல முக்கியமான உபனிஷத்துல ஒரு 25 உபனிஷத்து. இதுல ஒவ்வொரு உபனிஷத்துலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நம்ம குறைஞ்சது ஆதிசங்கரர் சொல்றது, குறைஞ்சது ஒரு 3 உபனிஷத் நீ ஸ்டடி பண்ணீங்கன்னா உனக்கு டோட்டலா உனக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அப்போ தெய்வங்கள் நிறைய வழிபாடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதற்காக இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய இந்த பஃபே கவுண்டர் மாதிரி ஒவ்வொரு மனமும், ஒவ்வொருத்தருடைய மனமும் ரொம்ப ரொம்ப व्यतिरिक्तமானது. ஒருத்தர் போல இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய கர்ம பலன் கேட்பதான் அவரவர்களுடைய மனமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கர்ம பலனை அனுபவிப்பதற்காகவே இருக்கக்கூடிய மனமாக இருப்பதினால் அது வெவ்வேறு கோணங்களை நோக்கித்தான் பயணிக்கும். யாராவது ஒருத்தர் வீட்டுல அவங்க நாங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள எந்த ஃபேமிலிக்குள்ள எந்த சண்டையுமே வராதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்புவோமா? நம்பவே முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா கண்டிப்பா பொய் தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா எங்க ஃபேமிலிக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை, நாங்க ரொம்ப ஒற்றுமையா எப்பவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஏன்? ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்டும் இட் இஸ் டிஃபரெண்ட். Even though we call it is a life partner etc etc சொன்னாலும் அப்படி கிடையாது. அப்போ எல்லாமே இங்கு இருக்கக்கூடிய மனங்களை ஒற்றுமைப்படுத்தி ஒரு தீர்வை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய சனாதன தர்மம். அதற்கு உபனிஷத் வெவ்வேறு கோணங்களில் இத்தீர்வை, இஞ்ஞானத்தை விளக்குகிறது. அப்ப அதுல பார்த்தோம்னா வெவ்வேறு உபனிஷத் அந்த தீர்வை விளக்கு. உதாரணத்துக்கு அதுல பார்க்கும் பொழுது கட்டோபனிஷத்தை எடுத்துக்கிட்டா, அந்த கட்டோபனிஷத்துல அது இருக்கலையே ஒரு ஈஸியான ஒரு உபனிஷத். அது வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு ரொம்ப பிடிச்ச அதே சமயத்துல பிடிக்காத ஒரு ஆசாமி யாருன்னா யம தர்மராஜர். நான் அவர் கேள்விப்படாமே இருக்க முடியாது. அவரை ஒரு சின்ன பையன் போய் பார்க்கறான். அதுக்கு எவ்வளவு பெரிய கட்ஸ் வேண்டாங்க. அந்த ஒரு திண்மையோட ஒரு பையன் போய் பார்க்கறான். அவன் சில கேள்விகள் கேட்கிறான் யம தர்மராஜா கிட்ட. அப்ப யம தர்மராஜா கிட்டையும் அந்த பையன் பேரு நச்சிகேதஸ். இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன் தான் அந்த உபனிஷத். அவன் அதுல என்னன்னா, அவன் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் முதல்ல சின்ன பையன் தானே, நல்லா இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சின்ன பையன் நம்மகிட்ட பெரிய கேள்வி கேட்கணும், அதெல்லாம் உனக்கு வேண்டாம்டா, போப்போம், அதெல்லாம் வேண்டாம். லிட்டரலா அப்படிதான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த சின்ன பையன் யம தர்மராஜா கேள்வி, நீங்க உங்களோட வேலை என்ன? உங்களை ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க எல்லாம் கேட்கறாங்க. நமக்கு இருக்கிற அதே கொஸ்டின்ஸ் தான். இதையெல்லாம் எப்படி பண்ணுறது? மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க? இப்ப நம்ம பேசின டாபிக்கோட சார், எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் துக்கத்தை தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான் அந்த பையன். இருக்குது, ஆனா சொன்னா உனக்கு புரியாது. இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
வேற சில கான்வர்சேஷன், சில கேள்விகள். மனசை பத்தி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மைண்டை நம்ம எப்பவுமே மைண்ட் பண்றது இல்லை. நம்ம லைஃப்ல முதல்ல மைண்டை மைண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. உண்மை அதுதான். நம்ம கை கால் வலிச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடும். சுண்டு விரல் வலிக்குது அப்படின்னா 4 நாள் பார்த்து ஏதாவது நம்ம பார்ப்போம், உடனே அடுத்து டாக்டர்கிட்ட போவோம். ஹெல்த்துக்கு ஏதாவது நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னா உடனே உடனே நேச்சுரோபதியா, அதுவா, மில்லட்ஸா, இதெல்லாம் முளைகட்டின பயிர், இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிடணும். ஆனா மைண்டுக்கு உண்டான ஹெல்த்திய நம்ம மென்டல் ஹெல்த்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்ப மனதினுடைய ஆற்றல், மனதை பத்தி சிந்திக்காதனால மனதினுடைய ஆற்றல் கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிட்டு. இந்த மனதினுடைய ஆற்றல் வெளியில் செல்வதனால் உங்களுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. பராஞ்சிகாணி அப்படிங்கிற நம்முடைய மனம் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஆயாயிட்டு இருக்கு. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். நம்ம சும்மா ஏதாவது இருக்கிறோமா? இப்போ சும்மா இருக்கிறோம்னா உடனே மொபைல் தேவைப்படும். மொபைல் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிவி பார்க்க வேண்டியது. டிவி பார்க்க யாராவது வந்தாங்கன்னா பேச வேண்டியது. பேசாம இருக்கிறதுங்கிறதே நமக்கு மறந்து போச்சு. பேசாம இருக்கிறது அப்படின்னா சும்மாவாவது 4 பேப்பர் எழுதி எதையாவது வாசிக்க வேண்டியது. அமைதியாக நம்முடைய மனதை உற்று நோக்குதல் அப்படிங்கிறது முதல் படியா சொல்றாரு. நம்முடைய மனதினுடைய ஆற்றல் வெளியில் போகாமல் தனக்குள்ளேயே உருவகப்படுத்திக் கொள்ளல், அதுதான் ஃபர்ஸ்ட். தனக்குள்ளேயே சேமித்து இருக்கின்றார்கள். சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஆற்றல். அந்த இருக்கிற ஆற்றலை முறையாக பயன்படுத்துவதற்கு என்று சில உபாசனைகளை சொல்றாங்க. உபாசனை சொல்றாங்க. இந்த உபாசனைகளோட இந்த மனதினுடைய ஆற்றலை நீ பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் உனக்கு இந்த தீர்வை நோக்கி இந்த பொறுமைங்கிறது தன்னியல்பாக மாறும். இப்ப சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தோம்னா நமக்கு மனசுல அஜிடேஷன் ஆகாம இருக்கும். சில நேரங்கள்ல அஜிடேஷன் ஆகும். இந்த அஜிடேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த விஷயத்தை பற்றின முழுமையான அறிவு எங்கிட்ட இருந்துச்சுன்னா எங்கிட்ட அஜிடேஷன் நடக்காது. லைக் எனக்கு நான் இப்ப அந்த இடத்தை அடைய வேண்டும் முடிவு பண்ணிட்டுன்னா எனக்கு அந்த ஏரியா ஃபுல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா இப்ப அவருக்கு காலையில அந்த அஜிடேஷன் வந்திருக்காரு. நம்ம எப்படி போனாலும் இப்படி போனா அப்படி போனா இப்படி வந்துடலாம், இந்த க்ளோஸ் பண்ணா இப்படி போனா அப்படி வந்துடலாம். அப்ப அந்த முழுமையான அறிவை நான் பெற்று உய்வதுங்கிறது இங்கு இந்த இறை அனுபவம் சொல்லப்படுகிறது. அந்த இறை அனுபவங்கிறது உபாசனை மூலமாக கிடைக்கிறது. அந்த உபாசனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய இறை அனுபவம் உன்னுடைய மனதிற்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரிய வழிமுறைகளை சொல்றார். ஸோ இதை பயன்படுத்தி அவன் கடைசியா அந்த உபதேசத்தை முடிக்கிறார். ஏன்னா இந்த அறிவு அப்ப இப்ப நமக்கு கேள்விகள்லாம் வரலாம். உபாசனைனா என்ன, இறை அனுபவம்னா என்ன, அப்ப நம்ம பண்ற கோவில் வழிபாடுகள்லாம் இதெல்லாம் பெற்றுத்தராதா? இவைகள் அதற்குண்டான பாதைகளை அமைத்துக் கொடுக்கும். அந்த பலனை அது பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நாம் அடுத்த படியை நோக்கி செல்ல வேண்டும். அதை எப்படி பண்றதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த சத்சங்கத்துல நம்ம பார்ப்போம்.